சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் அலை ஊடக ரசிக பெருமக்களே, மனிதன் மகிழ்ச்சியை விரும்புவான், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய மனதிலும் இருக்கிற இயல்பான ஒரு எண்ணம். இயற்கையான தானாக மனிதனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆனந்தம் ஆணும் பெண்ணும் சேர்வதிலே தான் இருக்கிறது. அதை பாரதி சொல்லுவார், காதலிலே மானுடர்க்கு கலவி உண்டாம், கலவியினால் மானுடர்க்கு கவலை போகும். காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டாம், கலவி என்பது ஆண் பெண் சேர்க்கை. கலவியினால் என்ன போகுமா? மானுடர்க்கு கவலை போகும். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அகுதன்றோ இவ்வுலக தலைமை இன்பம்னு சொன்னான். இன்பத்திலே தலைமை இன்பம் காதலின் மூலம் வருகிற கலவியினாலே கிடைக்கிற இன்பம் என்பதை பாரதி அடித்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். அப்போ எந்த வயதிலும் ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து துக்கிற ஈர்ப்பினால் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியை, தாம்பத்திய சுகத்தை எக்காரணத்தை கொண்டும் இழந்துவிடக் கூடாது என்பதில் சித்தர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் பல அற்புதமான மூலிகைகளை எல்லாம் இந்த தாம்பத்திய இன்பம் தளராமல் இருப்பதற்கு படைத்தார்கள். அதிலே ஒரு மூலிகை, மிக உயர்ந்த ஒரு மூலிகை, பெர்சியாவிலே தான் அந்த மூலிகை விளைகிறது. தாது வலுத்திருக்கும் சம்போக சக்தி மிகும், தாது வலுத்திருக்கும் சம்போக சக்தி மிகும், எதுமலர் பிள்ளை ஏந்திழையே ஓதமிகு காலார் பெர்சியாவின் கண் விளைந்த காலாமிஸ்ரியினால் போற்று. காலாமிஸ்ரி என்று ஒரு மூலிகை எந்த அளவுக்கு இந்த மக்கள் எல்லாம் உலகம் முழுக்க தாம்பத்திய சுகத்தை தருகிற மூலிகைகளை தேடி கண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. பெர்சியா நாட்டிலே எப்பொழுதும் ஈரம் இருக்கிற ஓதமிகு காலார், காலில் எப்பவும் ஈரம் இருக்கும். ஓதமிகு காலை தருகிற பெர்சியாவில் விளைகிற ஒரு கிழங்கு, அந்த கிழங்கை சாலாமிஸ்ரி கிழங்குன்னு சொல்லுவார். என்ன பண்ணேன், மிக நீண்ட ஒரு ஆராய்ச்சி. அதை முதல்ல 1977-78 அந்த மதன கோலாகல வீரிய விருத்தி குளிகை என்ற பெயரிலே அதை நான் உருவாக்கினேன். அதை குளிகையாக செய்தேன். செய்தது மிகப்பெரிய ப்ராசஸிங். அந்த மதன கோலாகல வீரிய விருத்தி குளிகை என்பதை தான் பிற்காலத்திலே மகள் என்ற பெயரிலே உருவாக்கி தந்தேன். மகள் மதன காமலேகியத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மகள் என்பதை ஏற்கனவே நான் ஊடகத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த மூலிகையை 4 மூலிகை சாறிலே பாவனை பண்ணி, அப்படி 4 மூலிகை சாறிலே திரும்ப 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 பாவனை செய்கிற போது இந்த சாலாமிசனுடைய தன்மை, அதனுடைய வளமை கூடி போகிறது. தளினன் முருங்கை தழை தூது நம் பசலை, தாலினன் முருங்கை தழை தூது நம் பசலை, வலிலரு கீரையும் நெய்வார்த்து உன்னில் ஆளியன விஞ்சுவார், போகத்தில் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள். இவ்வளவு நயமாக எழுதுறார் பாருங்க தேரையர். உன்னை பார்த்து விட்டு இவ்வளவுதானா போடா என்று உன்னை சொல்லி நகைத்த பெண்கள் எல்லாம் உன்னை கண்டாலே நடுங்குவார்கள். ஆளியான விஞ்சுவார். ஆளி என்பது இந்த யானையும் சிங்கமும் இரண்டும் சேர்ந்தார் போர் ஒரு விலங்கை நீங்கள் கோவிலிலே எல்லாம் தூணிலே செதுக்கி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த விலங்கு போக சக்திக்கு உதாரணமாக சித்த மருத்துவத்திலே பேசப்படுகிற விலங்கு ஆளி விலங்கு. அந்த ஆளி பலமுறை சேருகிற ஆற்றல் பெற்ற ஒரு விலங்கு. ஆளியன விஞ்சுவார், போகத்தில் வீம்புரைத்த பெண்கள் உன்னை கண்டால் என்னை விட்டுவிடு என்று கெஞ்சுவார்கள் என்று தேரை எழுதுகிறார். ஆகையினால அந்த 4 மூலிகைகள், இந்த 4 மூலிகைகள் என்னென்ன? தாலிக்கீரை, கீரைக்கு பேரே தாலிக்கீரை. தாலி பெண்ணுடைய கழுத்திலே இருக்கிற மாங்கல்யம், அவருடைய திருமணமானவள் என்பதற்கு அடையாளம். அந்த தாலி நிலைக்க வேண்டுமானால் ஆண் நல்ல ஆண்மையோடு இருக்க வேண்டும், பெண் நல்ல பெண்மையோடு இருக்க வேண்டும். 2 பேருக்கு அது இயல்பாக அமைந்தாதான் இந்த 2 பேருக்கு இடையில் இருக்கிற ஈர்ப்பு சிறக்கும். தாலி நன்முருங்கை ஒன்று தாலிக்கீரை,
தாலியைப் போல வடிவமுடைய ஒரு கீரை தாலிக்கீரை, இன்னொன்று நன்முருங்கை நல்ல முருங்கைக்கீரை, தூதுவளை தூதுவளைக்கீரை, இன்னொன்று ஆரக்கீரை. ஆராக்கீரை என்பது இன்னொன்று அரைக்கீரை. அரைக்கீரை என்பது மார்க்கெட்லாம் கிடைக்குது இல்லைங்க, இந்த அரைக்கீரை. இந்த 4 கீரைகளுக்கும் போக வல்லமை தருகிற ஆற்றல் உண்டு. என்ன கீரை? தாலிக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, இன்னொன்று அரைக்கீரை. இந்த 4 கீரையும் கொண்டு வந்து சேர்த்து இடித்து சாறு எடுத்து சாலாமிசிறியை சூரணமாக்கி அந்த சூரணத்தை இந்த 4 கீரையிலே இருந்து எடுத்த சாரோடு கலந்து அதை வெயிலே உலர்த்த வேண்டும். அப்படி அது நன்றாக உலர்ந்த பின்னால் மீண்டும் எடுத்து அதை சூரணமாக்கி இன்னொரு முறை இந்த 4 கீரையும் சாறு எடுத்து ஏற்கனவே ஒரு முறை பாவனை செய்யப்பட்டிருக்கிற சாலாமிசிறி மீண்டும் ஒரு முறை இந்த 4 கீரைகளின் சாற்றிலே அதை பாவனை பண்ணி இப்படி 7 முறை திரும்ப திரும்ப சூரிய புடமாக இந்த 4 கீரைகளை தாலிக்கீரை, தூதுவளைக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரையினுடைய இந்த சாறிலே பாவனை பண்ணி அப்படி அதை சூரணமாக்கி அந்த சூரணத்துக்கு ஒரு ஆண்மை பெண்மை இருவருக்குமே ஒரு வல்லமையை, தாம்பத்திய வல்லமை தருகிற சக்தி அதற்கு வந்து விடுகிறது. அப்போ அப்படி பாவனை செய்த அந்த அந்த சாலாமிசினுடைய அந்த சாலாமிசிறி கிழங்கினுடைய அந்த பவுடர் அது கூட இதையெல்லாம் சேர்த்து பாவனை செய்தவங்க கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், மிக முக்கியமாக இந்த பருப்புகளுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இருக்கிறது. அதனால இது அதனோட பாதாம் பிசின், முருங்கை பிசின், கருவேலம் பிசின், இந்த பிசினை எல்லாம் சேர்த்து அதை முறைப்படி அதிலே பல மூலிகை சத்துக்களை ஒன்றாக்கி அதிலே இருந்து அதை சர்க்கரையினை காய்ச்சி லேகிய பதமாக அதை லேகியமாக உருவாக்கி அப்படி அது உருவாகி லேகியமாக அதில் நெய் சேர்ப்பதில்லை. அது லேகியமாக உருவாகி வருகிற போது அதிலே தவறாமல் தங்க ரேக்கும் வெள்ளி ரேக்கும் சேர்க்க வேண்டும். அப்படி தங்க ரேக்கு வெள்ளி ரேக்கு சேர்ப்பதனால்தான் அதற்கு விலையும் ஏராளமாக போகிறது. சாலாமிசிறி எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் கேட்டு பாருங்க என்ன விலைன்னு, ஷாக் அடிக்கும் உங்களுக்கு. பாதாம், பிஸ்தா, முந்திரி விலை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அதிர்ச்சியை தரும்னு சொல்லி. இந்த விலை உயர்ந்த சரக்குகளை எல்லாம் சேர்க்கிற போது அதிலே ஒரு அளவற்ற ஆண்மையை உயர்த்துகிற ஒரு வல்லமை வந்து விடுகிறது. அதை காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை, 2 வேளை போதும். ஒரு தேக்கரண்டி 6 கிராம்ஸ் 2 வேளை உணவுக்கு அரை மணி நேரம் முன்னமோ அல்லது உணவுக்கு அரை மணி நேரம் பின்போ அன்றாடம் எடுத்துக்கொண்டால் ஒரு 3 மாதத்துக்குள்ள இழந்த ஆண்மையை திரும்ப மீட்டெடுத்து கொள்ள முடியும் என்று இந்த மூலிகைகளுக்கு வல்லமை இருப்பதாக சித்தர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மூலிகைகளை எல்லாம் சேர்க்கப்பட்டதான் the herbs which are known for giving good sexual strength, those ingredients are added to the மகள். அதனால தான் மகளுக்கு அப்படி ஒரு மகளை நம்ம பயன்படுத்துகிற மக்கள் சொல்லுகிறார்களே, ஐயா இந்த மகள் என்னையா அதிசயமாக இருக்கிறது, அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் தகும், ஏனென்றால் அது கிடைக்கிற பலன் ஒப்பிட முடியாத பலனாக இருக்கிறது என்று பயன்படுத்துவர்கள் வந்து என்னிடத்தில் சொல்லுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கும். சித்தர்களை நினைத்து மிகவும் பெருமை அடைவேன் நான். அப்போ இந்த மூலிகையினுடைய கூட்டாக தயாரிக்கப்படுகிற மகள், நீங்க இதை தயார் பண்ணலாம், ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை, கொஞ்சம் மெனக்கடணும். அப்படி தயாரிக்க முடியலன்னா அது தயாரித்தது இருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை யார் யார் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி எல்லாம் சொல்லுகிறேன். அதற்கு முன்னர் அந்த வீரியம் என்பது இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனுடைய அளவிலே இருக்கிறது. இன்னொன்று அதை விட முக்கியம், மன கிளர்ச்சியும் மன எழுச்சியும், எப்பொழுதும் டிப்ரெஷன் இல்லாத மனமும் இருக்க வேண்டும். இந்த 2ம் இருக்கிற போது நிச்சயமாக இயல்பாக இல்லற துய்ப்புக்கு ஒரு நாட்டம் வந்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டத்தை பெறுவதற்கு துணையாக இருப்பது தான் இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த தயாரிப்பு, இந்த மகள். இதை யாரெல்லாம் கையாளலாம், யாருக்கெல்லாம் பயன்படும். ஒன்று, ஒரு 35 வயதுக்கு மேலே 40-45 வயதுல எல்லாம் எல்லா ஆண்களுக்கும் ஒரு தொய்வு வரும். இந்த விரைப்புத்தன்மையில் ஒரு தளர்ச்சியும் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனும், விரும்புகிற போது தூக்க வேண்டும் என்று உடல் ஒத்துழைப்பு தராத நிலையும் இந்த 40-45 வரும்.
அது 50-60 வயதில் பலருக்கு அந்த ஆண்ட்ரோபாஸ் வந்துவிடும். அந்த ஹைப்போகொனாடிசம் அல்லது ஆண்ட்ரோபாஸ் வந்துவிடுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்டே அவர்களுக்கு இருக்காது. ஆனால் மனசுக்குள்ள மட்டும் அந்த கனவு போகாது. அடி ஆசை நரைக்கவே இல்லடி என் மீசை நரைத்திட்ட போதிலும் அந்த ஆசை நரைக்கவே இல்லடி என்று அழகாக பாடுவார். ஆனால் அந்த மீசெல்லாம் நரைச்சு போச்சு, ஆனால் ஆசை இருக்கிறது. இன்னும் உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அந்த ஒத்துழைப்பை தருகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? இந்த மகளுக்கு இருக்கிறது. அதனோடு கூட இந்த வெறும் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனுடைய லெவல் அல்லது ஆண்மையை மீட்டெடுக்கிற வல்லமை தருகிற மூலிகளுடைய பவர், அதனோடு கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண் உறுப்புகளினுடைய இரத்த ஓட்டம். ஏன்னா ஆண் குறி இருக்கிறது, ஆண் குறி ஒரு தசை வடிவால் தசையினாலே ஆக்கப்பட்டது. அதில் ஓடுகிற 2 இரத்த ஓட்ட ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ், இந்த கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், கார்பஸ் காவர்னோசம் என்று சொல்லுகிற 2 பேரல் திசுக்கள். அந்த திசுக்களுக்குள்ளே பாய்கிற ரத்தம், இந்த ரத்தம் பாய்வதனாலே அதில் கிடைக்கிற விரைப்பு, அதுதான் அந்த ஆண்குரிய நகம் போல விரைப்பை உருவாக்கி பெண்ணோடு சேர்வதற்கு அது துணை செய்கிறது. அப்படி அந்த விரைப்பை தருவதற்கு ஒரு தைலத்தை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை மேனியான் தைலம், அதையே பயன்படுத்தியவர்கள் கண்டறிந்து சொல்லுது மானியான் தைலம். மானி என்றால் ஆண் உறுப்புக்கு ஒரு பெயர், ஆண் என்றால் சுச்சான். மானியை ஆண் செய்கிற ஒரு தைலம் என்று ஒன்றை நான் உருவாக்கி இருக்கிறேன். அதை இன்றைக்கு மக்கள் அவ்வளவு சரளமாக, ஒருவர் வந்தார், நான் ஐயா ஒரு 4 மாதம் மகளை பயன்படுத்தினேன், கூட மானியான் தைலத்தை பயன்படுத்தினேன், இப்பொழுது எனக்கு நன்றாக தாம்பத்தியம் செழித்து இருக்கிறது, எனக்கு மகள் இனிமேல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் மானியான் தைலத்தை நான் விட மாட்டேன். என்ன செய்கிறது? இந்த மானியான் தைலத்தை ஆண் உறுப்பிலே தடவுகிற போது கொஞ்சம் தளதளன்னு தடவணும். ஏன்னா அது ரொம்ப விலை மலிவு, தாராளமாக தடவலாம். தளதளன்னு தடவி பால் கறப்பதை போல அப்படி உருவி விட வேண்டும். அப்போ என்ன தெரியும்? அந்த மாற்றம் தெரிந்தால் ஒத்துக்கொள்ளுங்கள். இரத்த குழாய்கள் அந்த மேல்புறத்திலே அப்படியே திரண்டு மேலே எழும்பி நிற்கும். அதற்கு சமமாக உள்ளுறுப்புகளிலே குருதி பாயும். பொதுவாக இன்னொன்று சொல்கிறேன், எனி ஆர்கன் மசாஜ் வில் பிகம் ஸ்ட்ராங்கர். இயற்கை. இப்போ நம்ம ஏன் போகிறோம், ஸ்பாவுக்கு போகிறோம், ஏன் மசாஜ் பண்ணி கொள்ளுகிறோம்? உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு கிளர்ச்சி கிடைக்கிறது. அதை ஒரு உதாரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதனோட அகில் என்கின்ற ஒரு கட்டை, அந்த அகில் கட்டையினுடைய சூரணம், தூதுவளை இலையினுடைய சாறு, அதனோட நாயுருவி இலையினுடைய சாறு உங்களுக்கு தெரியும். அதற்கு பேரே நாயுருவி, அந்த இலைக்கு பேரே நாயுருவின்னு பேரு. தாம்பத்தியத்திலே நாம் பார்த்த வரையிலே நெடுநேரம் கொள்ளுகிற ஆற்றல் பெற்ற ஒரு விலங்கு நாய். இந்த நாயுருவி இலை, தூதுவளை இலை, அதனோடு அகில் கட்டை, இவைகளை சேர்த்து அதை முறையாக எண்ணெயிலே ப்ராசஸ் பண்ணி உருவாக்கப்படுவது தான் இந்த மானியான் தைலம். மானியான் தைலத்தை வெளி உபயோகமாகவும் உள் உபயோகத்துக்கு, உள் உறுப்புகளை திடப்படுத்துவதற்கு, குருதி ஓட்டத்தை பலப்படுத்துவதற்கு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளையும் தருகிற ஒரு லேகியம்தான் மகள். சிலர் நல்ல எழுச்சி இருக்கிறது, நல்ல உணர்வு இருக்கிறது, நல்ல விரைப்பு இருக்கிறது, ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை, தளர்ச்சியாக இருக்கிறது என்றால் அவர்கள் அகலை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அகல், மகள் அல்லது தனியாக மகள், அதனோடு இந்த மானியான் தைலம் எந்த வயதிலும் இயல்பான இயற்கையான தாம்பத்தியத்தை இருபாலரும் சுவைப்பதற்கு இது துணையாக இருக்கும். ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, டயபெட்டிஸ் பீப்புள்னு சொன்னாலே டயபெட்டிக் இம்பார்ட்டன்ஸ் என்றே ஒரு பிரச்சனை உண்டு. டயபெட்டிக் பீப்புளுக்கு ஆண்மை சரிவு ஏற்பட்டுவிடும். இன்னும் பலருக்கு மென்டல் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பல மனக்கவலை, இதனால எல்லாம் ஆண் உறுப்பிலே இருக்கிற எழுச்சித்தன்மை குன்றி போய்விடும். அந்த இயற்கையான தூண்டுதல் இருக்காது. அவர்களுக்கும் வயதானதினாலே தளர்ச்சியாகிவிட்டது என்பவர்களுக்கும் சூழ்நிலை காரணமாக அல்லது எடுத்துக்கொள்ளுகிற பல மருந்துகள் காரணமாக, சில ப்ரெஷருக்கு சில மருந்துகளை எடுத்துக்கொள்ளுகிற போது, சில பிளாக்கெட்ஸ், சில பீட்டா பிளாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற போது இயற்கையாகவே அவர்களுடைய ஆண்மை இழப்பு வந்து விடுகிறது. முடி வளர வேண்டும் என்று முடிக்கு பயன்படுத்துகிற சில மருந்துகள், முடி வளர்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்மை இல்லாமல் எவ்வளோ அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்?
இந்த முடி வளருவதற்கு பயன்படுத்துகிற பல வேதியியல் மருந்துகள் ஆண்மை இழப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று நாம் கூகுளில் பார்க்கிறோம். இது மாதிரியான சூழ்நிலைகள் எந்த நிலையிலும் இந்த மகளையும் மானியான் தைலத்தையும் பயன்படுத்தலாம். இதை எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம், எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், எந்த கெடுதியும் வராது. நன்மை தருமோ தவிர எந்த தீங்கும் அதனால கிடைக்காது. அதிலே கொஞ்சம் இனிப்பு இருக்கிறது, எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதே நான் பயன்படுத்தலாமா? சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு தான் இது மிகச்சிறந்த மருந்து, வயதானவர்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்து, மனச்சோர்விலே மனக்கிளர்ச்சியற்று அயற்சியில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்து. இப்போ யார் வேணாலும் எந்த வயதில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இளைஞர்கள் இப்பொழுதெல்லாம் சிலர் வருகிறார்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 27 28 வயது, சிலர் 30 வயது இருக்கும். நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஐயா, எனக்கு கொஞ்சம் நல்ல ஆண்மை வேண்டும், அதற்கு மருந்து கொடுங்கள் என்று கேட்பார்கள். அவர்களுக்கும் நான் இந்த மகளையும் மணியன் தைலத்தையும் தான் கொடுப்பேன். மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள் என்று வாழ்த்தி இதை கொடுப்பேன். ஒரு 3-4 மாதங்கள் இதை எடுத்துக்கொண்டு பிறகு திருமணம் செய்து கொண்டால் இயற்கையான இல்லற துய்ப்புக்கு இது துணையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவதை நான் கேட்கிறேன். அப்போ இளைஞர்கள், நடுத்தர வயதினர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அல்லது பல சூழ்நிலைகளினாலே பல மருந்துகளை எடுத்துக்கொள்வதனாலே ஆண்மை இழப்புக்குள்ளானவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் மகள் அண்ட் மானியான் தைலம். தமிழ் கூறும் நல்லுலகம் நல்ல ஆனந்தமான தாம்பத்தியத்தை சுவைத்து மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.